நான் இது போட்டுக்கிறேன், ஹெட்ஃபோன் போட்டு. இல்ல இப்பதான் சிக்னல் இதான் இருக்கிற இடத்துக்கு இது வந்தேன் பால்கனி கிட்ட. இல்ல சிக்னல் பிரச்சனை இல்லடா, சிக்னல் இல்ல இந்தியா ஸ்பேஸ் இது கேக்குதா? ஒரே நிமிஷம் இருப்போம். கீழ விக்னேஷ் ப்ரோ இல்ல வந்துட்டீங்களா நீங்க ஐபோன்ல? வந்தாச்சு ப்ரோ. நான் ஐபோன் தான் ப்ரோ. கோகோஸ் ஐபோனா? யா ப்ரோ. இல்ல நானும் ஐபோன் தான், எனக்கே தர மாட்டேங்கிறேன். விக்னேஷ் ப்ரோ கோஸ்ட் குடுற அலெக்ஸ் ஒரே நிமிஷம் நான் கீழ வந்து இது போடுறேன். விக்னேஷ் ப்ரோ அது மேல மட்டும் தூக்கி போடுங்க கமெண்ட்ல. என்ன கமெண்ட் போட முடியாது ஹரி ப்ரோ. இப்ப பாத்தீங்களா ஐசிஐல டிவிகே வந்து 64, ஏடிஎம்கே 50. ஹரி நீங்க டிஎம் பண்றீங்க. டிஎம்கே வந்து 27. ஓகே ஓகே என்ன சொன்னீங்க புரியல. இல்ல இப்போ இசிஐல அப்டேட் வந்து டிவிகே வந்து 64, ஏடிஎம்கே வந்து 64 ப்ரோ. இல்ல எனக்கு நான் அடிக்கிறேன் 100 சன் நியூஸ்ல சன் நியூஸ்ல லீடிங் 104 போட்டோம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து வேற லெவல் சம்பவம். தனி பெரும்பான்மையா தனித்து எந்த கூட்டணியில தளபதி ஆட்சி அமைக்கிறாரு. கூட்டணி இல்லாம தனியா செம்மையா சொன்னீங்க. விக்னேஷன் ஒரு அப்டேட். இது அபிஷியல் வெப்சைட்ல வந்து 62 டிவிகே, 51 ஏடிஎம்கே, டிஎம்கே 27. எத்தனை ரிப்பீட் பண்ணு பாருங்க. 62 64 ஆயிடுச்சா? ரிப்பீட் பண்ணு. நான் சொல்றேன் ஆதி டிவிகே வந்து 64 ப்ரோ, ஏடிஎம்கே வந்து 50, டிஎம்கே வந்து 27, காங்கிரஸ் வந்து 4 தான், பாட்டாளி மக்கள் கட்சிலாம் 3, திராவிட கழகம்லாம் 2. இல்ல ஒரே நிமிஷம் ஆண்டோ, நீ அப்படி பார்க்கவே பார்க்காத. ஓகேவா? திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தளபதி. ஓகேவா? இதை மட்டும் நீங்க உள்ளார நீங்க டீடைலே சொல்ல வேணாம். ஓகேவா? இல்ல அதெல்லாம் 4 3 1 தானே. அதை நீங்க சொல்லவே வேண்டாம். ஏன்னு அது வந்து பாத்தீங்கன்னா என்னமோ அவனும் தனிப்பெரும்பான்மை அது இதுன்றப்ப சரி அவனால ஜெயிச்சுன்ற இங்க வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு கூட்டணியா போயிட்டானுங்க. ஓகேங்களா? அதனால அப்படிதான். அதாவது எப்படி தெரியுமா, தனித்தனியா பிரிச்சு போட்டா எப்படி தெரியுமா வருது? இல்ல தனித்தனியா பிரிச்சு படிச்சா எப்படி தெரியுமா வருது? இப்ப பாமக, விசிக எல்லாம் தனியா பிரிச்சு வச்சா இவங்கெல்லாம் நமக்கு ஈக்குவலான ஆளாடான்ற மாதிரி வருது. நீ வெளிய போ. ஆனா விக்னேஷனா மற்றையில கூட ஒன்னு லீடிங்ல இருக்குண்ணா. இன்னொரு ஆளு தூக்கிட்டாங்க அந்த ஆளையே. அதெல்லாம் பேசாதடா டேய் அசிங்கமா இருக்கு. ஜெயிக்கிறது கட்சி. பாலிமர்ல லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்க அவரை. சரி இசிஐ டேட்டா எனக்கு காட்டுறத நான் சொல்றேன். 10/6க்கு அப்டேட் ஆனதுதான் எனக்கு காட்டுது. இருடா படிக்கிறேன்டா, இந்த நம்பரை மூட்டா. டிவிகே 68 68, ஏடிஎம்கே 51, டிஎம்கே 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பிஜேபி 1, சிபிஐ 1. இதுதான் இப்ப நிலவரம். டிவிக்கு வந்து 68. இசிஐயோட அபிஷியல் டேட்டா கீழே லிங்க் போட்டிருக்கேன், எடுத்து செக் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஆனா என்னடா நடக்குது இங்க? டேய் ஜனநாயகம் இல்லடா, இதாண்டா சினிமா. எனக்கு அந்த படமே வேணாம், நீயே வச்சுக்க. எனக்கு படமே வேணாம், இதே போதும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இங்க புதிய தலைமுறை சேனல்ல சைட்ல வந்து அந்த பிளாஸ்ட் சீன் இருக்குல்ல, அந்த லேண்ட்ஷிப், அந்த சைட்ல போட்டுட்டு இருக்கானுங்க கார்ட்டூன்ல. ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு பெட்டு காட்டுல மெசேஜ் பண்றான்பா, ஜெயிச்சிட்டீங்கடா டேய் மாசுன்னு. ஐயோ ஆமா வாடா எல்லாம் லைன் கட்டி வாங்கடா. எவ்வளவு ரிப்ளை பண்ண 10 பேர் எனக்கு வாட்ஸ்அப் எனக்கு இல்ல எனக்கு பெட்டு கட்டினாலாம் பெரம்பூர்ல விஜய் தோத்துருவான்னு கட்டினான்டா. அந்த ஆளு இப்ப அதான் ஜெயிச்சிருவீங்கடா மாசம்ன்றான் மெசேஜ் பண்ணி. உண்மையிலே நான் ஏதோ ரியல் வேர்ல்டு மாதிரியே இல்ல, ஏதோ ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி முடியல என்னால. ப்ரோ அவரு விஜயண்ணா வீட்டுக்கு வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. போலீஸ் 3 போலீஸ் இருக்காங்க. அவர் வெளியில வரும்போது அவருடைய வண்டியை யாரா ஃபாலோ பண்ணா அவங்க வண்டியை வந்து பறிமுதல் செய்ய போடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சூப்பர்யா.
இது 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 என்ன தெரியுமா? இதுக்கு பேரு இது ஏன் இது பண்றாங்கன்னு தெரியுமா? அதான் ரிசல்ட். தெரியுது. இதான் ரிசல்ட். இதான் ரிசல்ட். இனிமே இப்படிதான் இருக்கும். பாசிட்டிவ் சைன் ப்ரோ. அட எங்க ஆனா எனக்கு இதுல அவுட் ஆஃப் சிலபஸா சர்ப்ரைஸ் ஆனது எது தெரியுமா? ஏடிஎம்கே பெர்ஃபார்மன்ஸ். சத்தியமா நினைச்சே பார்க்கல. ப்ரோ ஹரி ப்ரோ, சொல்லுங்க. எடப்பாடி தொகுதியில பிரேம்குமார் அவருதான் முன்னணியில். எடப்பாடி தொகுதியில பிரேம்குமாரா போச்சா? அவர் கம்மியா எடப்பாடிக்கே போச்சா? இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டாரா? சந்தோஷம். இருங்க பாப்போம். எடப்பாடியில இசிஐ டேட்டா என்ன சொல்லுதுன்னு. இல்லங்க அவரு தாங்க இதுல. ஆமாங்க. இல்ல அவரு தாங்க லீடிங். எடப்பாடி தான் லீடிங்ல இருக்கு. அது உண்மை கிடையாது நியூஸ். நம்ம ட்ரெயிலிங். நம்ம தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். டிஎம்கே தேர்ட் பிளேஸ்ல இருக்குது. நம்மன்னா பிரேம்குமார் அந்த நம்ம ஆதரவு தெரிவிச்சல டிவி சின்னம் அவரு பிரேம்குமார் வந்து ரெண்டாவது. அதாவது இல்ல ஒரு நிமிஷம் இரு அலெக்ஸ் பேச விடு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். எடப்பாடி தொகுதியில எடப்பாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. சரியா? ரெண்டாவது இடம் ஒரு சுயேட்சை வேட்பாளர். மூணாவது இடம் திமுக. சுயேட்சை வேட்பாளர் வந்து தாவேக்கு ஆதரவு கொடுத்த டிவி சின்னம். அவரு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? சுயேட்சை வேட்பாளர் கிட்ட தோக்குறீங்கடா டேய். எதிர்கட்சியா கூட வரலன்னா பரவாயில்ல. எடப்பாடி தொகுதியில இவங்க வந்து எடப்பாடி கிட்ட தோத்தா பரவாயில்ல, சுயேட்சையில போய் தோக்குறதெல்லாம் சங்கட்டம். வேற இல்ல. இதுதான்டா உண்மையான குஜிலி மஸ்து. சுயேட்சை கிட்ட எல்லாம் ஏதாவது ட்ரெயில வருதெல்லாம். அதனாலதான் 2 நாளா மூஞ்சியே சரியில்லை போல யாருக்கும். ஒரு மாதிரியாவே இருந்தாங்க அந்த சைடு. நான் அதே ஏன் அப்படின்னு பார்த்தேன். பாவமா இருந்துச்சு. எப்போ இன்னொரு கிளாஸ் பாயசம் நல்லா இருக்கு இன்னொரு கிளாஸுக்கு கூட சொன்னப்போ பாவமாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா சீரியஸாடா அலெக்ஸே, நான் நினைச்சு கூட பாக்கலடா. ஆனா மாறி ஆகுதுடா. பேச வேணாம். எனக்கு எப்படிக்குதுன்னா இந்த ரகுவரை வந்துட்டு இந்த யாரடி நீ மூணுல சொல்லுவானே இவன் உண்மையிலே இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டான்ற மாதிரி உண்மையிலே நோடு சொல்லுது. அப்டேட்ரா நம்ம தான்டா ஃபார்ம் பண்றோம். அப்டேட்ரா 11 மணிக்கே தெரிஞ்சிடும் போலடா. 71 டிவிக்கு, ஏடிஎம்கே 52, டிஎம்கே 29. சரியா? டிஎம்கே இப்ப இன்னும் 30 டச் பண்ணல. நமக்கு பாதிக்கும் கீழே இருக்கு டிஎம்கே. சரியா? 20 டிஃபரன்ஸ் வருது நமக்கும் ஏடிஎம்கேக்கும். ஓகேவா? டேய் எந்த வித கூட்டணி கட்சியும் இல்லாம தனி கட்சியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கிறதெல்லாம் டேய் முரட்டு சம்பவம் மாதிரி பிளாஸ்ட் தான். ஹரி ப்ரோ, அதுல நீ சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட் ப்ரோ. பாதி கூட கிடையாது. 71ல பாதி கூட கிடையாது. பாதி கூட கிடையாது. பாதிக்கும் கீழே இருக்கானுங்க. அததான் சொல்றேன். என்னென்ன பேச்சு. நாங்க அதுல யாருக்கு சோறு போடுறது? யாருக்கு சாமி சோறு போட்டது? இதுக்கப்புறம் பாப்போம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இல்ல 1000 துறைஞ்சர் 1000 கேஜிஎஃப் பார்த்த மாதிரிக்குதுடா. இல்ல நான் இப்ப வீட்டுல இருக்கேன். மதியானம் மட்டும் இந்த மாதிரி தாண்டு பக்கத்து வீட்டுக்காரன் கதவுதான் முதல்ல கோயந்தாசாமி வெளியே வாடா வரலாம் ஆல்ரெடி ஒரு மாதிரி கிடக்குறேன். 71 எனக்கெல்லாம் இல்ல நான் இப்போ இல்ல ஹரி ப்ரோக்கு என்ன தெரியுமா டிஎம் பண்ணலாம்னு நினைச்சேன். உண்மையிலே இது அபிஷியல் வெப்சைட்டா இல்ல விஜய் அபிஷியல் தான்டா. விஜய் வெப்சைட் இருந்தா கூட நானே இந்த மாதிரி போட மாட்டேன்டா. 1 மினிட்டுக்கு முன்னாடி வந்து அப்டேட் சொல்றேன். 73 டிவிகே, 54 ஏடிஎம்கே, டிஎம்கே 29ல நிக்கிறாங்க. மகனே அசம்பிளி கூட இல்ல போலடா. டே அசம்பிளிக்குள்ள கூட வரமாட்டாங்க போல. ஒரு நிமிஷம் விக்னேஸ்வர், சென்னை வந்துட்டு போறியா? அவனை கொலை பண்ணிடுறேன். அந்த மாதிரி வெறியாகுது வரும். இதுக்காக அவர் வரனாங்க. ஆனா அலெக்ஸே சத்தியமாடா இந்த மனுஷனை ஃபாலோ பண்ணதுக்கு நம்மளை எங்கேயுமே கை விடலடா. நின்ட்டாரா மனுஷன். நிஜமாலே என்ன ரிசல்ட் வந்தாலும் இன்னைக்கு என்ன ரிசல்ட் வந்தாலும் ஐ வில் பி ஹாப்பி. ஐ எம் ஆல்ரெடி ஹாப்பி. பிரஷர் எவ்வளவு பண்ணானுங்க அவருக்கு. மக்கள் கைவிட மாட்டாங்க. நான் சொன்னேன்ல என்ன ஆனாலும்.
உண்மையா இருக்கிறவங்க யாருன்னா உங்களுக்கு பார்க்க தெரியும்டா. ப்ரோ நிறைய நியூஸ் சேனல்ல முன்னாடி வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே போட்டுட்டு இருந்தாங்கல்ல, டிஎம்கே தூக்கிட்டு இடிஎம்கே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இப்போ எல்லா இடத்துலயும். எல்லா சேனல்லையும் நம்ம தாங்க, நேஷனல் லோக்கல் மீடியா எல்லாத்துலயுமே நம்ம தான் இப்போ. ஐயா எனக்கு உண்மையில இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்றீங்களா? என்னையா நடக்குது? என்ன நடக்குது? இல்ல நம்ம பேண்டோரா, இல்ல நம்ம வேற ஏதாவது உலகத்துல இருக்கோமா? பேண்டோரா ஏதாவது உலகத்துல புரியல. அலெக்ஸ் ப்ரோ வேற யூனிவர்ஸ்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். தூக்கி ஏஞ்சத மாறிட்ட மாட்டேக்கு. அலெக்ஸ் இப்போ எதிர்கட்சியெல்லாம் எப்படி பாத்துட்டு இருப்பாங்க? இந்த முதல்வன் படத்துல ரகுவரன் உட்காந்துட்டு இருப்பாங்களா, உட்காந்துட்டு அந்த மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க போல. சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கலாம் இந்த அளவுக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் 2 hours 2.5 hours தெரியறதெல்லாம். இதுக்கு பேசாம வின்னிங் டிக்ளேர் கொடுத்துட்டு போயிருக்கலாம் டிஎம்கே நம்ம கிட்ட. ப்ரோ நம்ம பசங்க போட்டுட்டு இருக்காங்க ஒரு ட்விட்டர்ல, அது குழந்தைங்களுக்கு போட்டிருந்தாங்கல்ல, எதுவும் மன உளைச்சல் ஆளாகாதீங்க அப்படி இப்படின்னு. மன உளைச்சல் பிபி சுகர் டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கங்க, போய் பேரம்பேத்தியோட போய் விளையாடுங்க. இவனுங்க பெரிய பிரச்சனை என்னன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் இவனுக்கு மேனிபுலேஷன் பண்ணானுங்க. இன்னும் 15 தேவை. ஒரு அலெக்ஸ் ஒரு நிமிஷம் முன்னாடி வந்த அப்டேட் சொல்றேன், இல்ல 1 minute முன்னாடி வந்த அப்டேட். 79 டிவிகே, 55 ஏடிஎம்கே, டிஎம்கே 30. we are forming the governmentங்கற மாதிரி தான் சிக்னல் இது. we are close, we are very close. அலெக்ஸ் கேக்குதடா என்னன்னா உங்களுக்கு ப்ரோ நோடி ஏதாவது எதுல ப்ரோ 178 178 கான்ஸ்டிட்யூன்சிஸ் வந்து இப்ப அதோட கவுண்ட் தான் நம்ம இப்ப சொல்றோம். இல்ல எதுல பாத்தீங்கன்னு கேட்டேன். ஈஸி வெப்சைட்ல. சூப்பர் ப்ரோ சூப்பர். நான் அதுல மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன், டிவி எல்லாம் ஃபாலோ பண்றது விட்டேன். இவனுங்களே டக்கு டக்குன்னு தான் போடுறானுங்க. ஐயா நான் ஏதாவது பேசிடுவேன், இந்த மாதிரி நான் ஏதாவது பேசுறேன். சரி ப்ரோ 100 இடத்துல முன்னிலையில இருக்கோமா, இதுல பாலிமர்ல போட்டிருக்கான். ஆமா கொஞ்சம் அமைதியா இருங்கடா, சுகர் பாடிங்கிற மாதிரி சும்மா அட்ரினலின் ரஷ்ல ஓடிட்டு இருக்குது. இல்ல என் காதுல அந்த அந்த ராவணம் பீஜம் ஒலிக்குது. அந்த பாய தூக்கி என் காதுல வைங்க சார். டேய் சும்மாறா அலெக்ஸ், டேய் பாட்டை போடுறா அலெக்ஸ், கேப்பண்டா போடுறா, இதாண்டா மொமெண்ட் இருந்து அந்த அந்த வெத்தலை பொட்டியில போடுறா அலெக்ஸ், எடுத்து கேப்பண்டா. டே நான் போட்ட ஐயா கேட்டுட்டு இருக்கிறோம், போடுங்க. யாரோ ஒருத்தர் தெளிவா இருக்கணும். ஆனா என்ன பாட்டு அவன் சொன்னானே இப்பதான், நம்ம பாட்டு தான் போடுவோம், ஜாலியா இருக்குல்ல ப்ரோ. ஃபிளாக் சாங் போடுங்க ப்ரோ, வெற்றி கழக கொடியேறுது. எது போட்டாலும் வெறியாரும் ஐயா. இல்ல எனக்கு எமோஷனலா இல்ல நீ அலெக்ஸ் வெத்தலை பொட்டி எடுத்துட்டு வந்து ராவண மோகன்டா போடுற, நம்ம ஒத்தையில நிக்கிறோம், ஒத்தையில இதெல்லாம் ஃபுல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லிட்டு தான் இருக்க, போட மாட்டேன். இருங்க ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் போடு. இல்ல நான் ஒரு 3 பேருக்கு, இல்ல ப்ரோ 3 பேருக்கு கால் பண்ணணும். அந்த 3 பேர் யாருன்னு அது நிறைய பேருக்கு தெரியும். நான் ஒரு 10 பேருக்கு கால் பண்ணேன். இல்ல ஹரி ப்ரோ ஹைலைட் என்னன்னா, அந்த பெட்டு கட்டினவர் இப்பயே மாட்டி போட்டாப்புல. ஜெயிச்சிருவீங்கடா மாசுரான்ட்டு 8 வை. இதுல இன்னொருத்தவன் இருக்கான் அந்த ஏடிஎம்கே ஆளு, அதுக்கப்புறம் இன்னொரு டிஎம்கே ஒரு இதுவும் இருக்கான். எல்லாரும் மியூட் போலாம். ஓகே போடு போடுறா, என்னடா பண்றேன். ப்ரொஃபசரே ஐடி ரீஆக்டிவேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. வாங்க சரி யாரு பாட்டு போடுறது, சீக்கிரம் போடுங்க. பாடி இருக்கு சீக்கிரம். சவுண்ட கம்மி பண்றா, சரியா கேக்கல. அலெக்ஸ் நீதான் கிளம்பு, பாதிக்கும் கீழே தான் இருக்கானுங்க இன்னும். போ வச்சுக்கங்கடா.
ஹரி ப்ரோ அண்ணன் அண்ணன் ஹார்ட்ட பிச்சு போட்டாருல அதுதான் பொறுமையா இருப்பான் வரும் எங்க போயிடும். எங்க தூத்துக்குடியில ஸ்ரீநாத் 5000 ஓட்டுல லீட் பண்றாருங்க. எப்பா டேய் பெரிய நம்பர் அது அலெக்ஸே. 5000 ஓட்டு பெரிய நம்பர் அது. பரவாயில்ல. நைஸ் நைஸ். ஏய் அப்டேட்ரா வந்துருச்சுடா 10:27க்கு அப்டேட்னா நம்ம 90 ஏடிஎம்கே 61 டிஎம்கே 34 நம்மளது 3ல ஒரு பங்குக்கு வந்துட்டானுங்கடா அவனுங்க. டிஎம்கே 3ல ஒரு பங்கு ஆல்மோஸ்ட் 34 நம்ம 90 பாதிக்கு கீழே இருந்தாங்க. 3ல ஒரு பங்குக்கு க்ளோஸா வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. போயிடுவானுங்க போல. இது நான் சத்தியமா நினைக்கலடா. ஏடிஎம்கேக்கும் நமக்கும் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ணன் கணிச்சதுலயே ஒரே கணிப்பு தான் அண்ணன் கொஞ்சம் தப்பா கணிச்சிட்டாரு. இது ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு ஃபைட் நீங்க. ஆனா பாவம் நீங்க கொடுத்த இடத்துல கூட அவங்களால உட்கார முடியாம போச்சுனே. என்ன பண்றது? ஹரி ப்ரோ நம்மளே சொல்லிட்டு இருந்தோம்ல களத்துல இல்லாதவங்க நம்ம பேச வேணான்ட்டு. ஐயோ சாமி. எப்படி தெரியுமா அலெக்ஸ்? எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு அலெக்ஸ்? தளபதி வந்துட்டு சொல்லுவாரு தெரியுமா நமக்கு இந்த 12 men ஷூட் வந்துட்டு கெட்ஸ் அண்ட் பாய்ஸ் சொல்லிட்டு வர்ற மாதிரி இருக்கு. எனக்கு நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல என் காதுல கேக்குறதெல்லாம் இல்ல ஒரே வார்த்தை தான் ஜோசப் விஜயன் நான். டேய் சும்மாறா. இவன் வேற ஒருத்தன். அமைதியாரு சாமி. வேணாம் சாமி. ஏற்கனவே ஆட்லாம் ஃபாஸ்டா இருக்கு. அந்த மூமெண்ட் இருக்கு. நல்ல என்டர்டைன்மெண்ட் ஒரு இது இருக்குல்ல அவங்க போட்டிருக்கானுங்க. ஒன்லி ஒன் நேம் டஸ் இட் ஆல் தளபதி விஜய். ஆனா ஐயா எரிமலை வெடிக்கிற மாதிரி இதுல எங்க இந்த இவனுங்க ஏதாவது திமுக கோட்டை சென்னை உனதான் தேர்ந்துக்கிறேன் இருக்கு. வர எத்தனை ட்வீட் டெலிட் பண்ணுவானுங்க. இருக்கிற ட்வீட் இல்லாம அடிக்கிறது. Beyond the reality. கேக்குதா? கேக்குது. இவ்வளோ லீடா? நம்ம தான்டா பாத்துக்கலாம். இந்த பிரதீப் ராங்கநாதன் எல்லா சமஸ்தையும் ஒரே ஒரு அப்டேட் ஈஸி. இப்போ அப்டேட் வந்து டிவிகே வந்து 96, ஏடிஎம்கே 60 தான், டிஎம்கே வந்து 36. அதே 36 தான் இருக்காங்க இன்னும். அவ்வளவுதான் அப்படியேதான் இருப்பாங்க. இதுக்கு மேல அவ்வளவுதான். டிஎம்கே அவுட் ஆஃப் தி கேம். இல்ல உங்க அண்ணன் இந்த சாலை 200 தொகுதி ஞாபகம் இருக்கா? வரட்டும் 11 மணிக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. செங்கோட்டன் தானே சொன்னாரு 11 மணிக்கு மேல கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அந்தந்த இது நான் தான் நேத்தே சொன்னேன். மதியானத்தெல்லாம் ஓப்பன் ஆயிடும். அதான் மதியானத்தெல்லாம் டிக்ளேர் பண்றவங்க தான் இவரா சிஎம் பார்க்க விடுகிறாங்க. ஒரு மாறிக்குது ஐயா. அலெக்ஸ் நீ 1000 சொல்லுப்பா அலெக்ஸ். 94 டைம் பாஸ் பேசி கால்ல ஓட்டுறானுங்க. எல்லாம் வியாபாரம் பாக்குறாங்களா? நடக்கட்டும். ஹரி ப்ரோ வாங்க எல்லாம். ப்ரோ நல்ல வேலை அலெக்ஸ் வந்துட்டு நைட் ஸ்பேஸும் போட மாட்டான், நைட் டாக்ஸும் போட மாட்டான் நம்ம ஸ்பேஸுக்கு. நமக்கு இனிமே டெய்லி டாக்ஸ் தான். நைட் பேசுறதுனால தாங்க நைட் பகல்ல பேசுறது தான். இந்த சொல்லுவோம் நீங்க விஜய் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, இஷ்டத்துக்கு தான் சொல்லுவோம். கோவிந்தசாமி ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி போடுவோம். லாஸ்ட் 2 இயர்ஸ் அப்புறம் அவங்க கொடுத்த குடைச்சலுக்கு இன்னைக்கு தான் அந்த மனுஷன் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஈஸியா தான் சொல்றேன். இல்ல என் தொகுதி சொல்றேன், பர்சனலா என் தொகுதி, அதாவது தளபதி ஓட்டு போட்ட தொகுதி என் தொகுதி ஒண்ணுதான். ஈசிஆர் சரவணன் வந்துட்டு
2200 ஓட்டுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு lead 2280 votes DMK வோட. டிஎம்கே வந்து ட்ரெயில் ஆகுது. நமக்கு பின்னாடி ஆமா. பிளேஸ்ல இருக்காங்க. தேர்ட் ஹரி ப்ரோ பிளேஸ்ல ஒரு சின்ன கொஸ்டின், காரைக்குடியில யார் லீடிங்? உங்க எல்லாருக்கும் புரியல. காரைக்குடி இருடா அலெக்ஸ் ஒரு நிமிஷம்டா அலெக்ஸ். காரைக்குடியா? ஒரு செகண்ட் பிரபுதான். பிரபுதாங்க வருவாரு. அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானங்க ரிசல்ட். இருங்க பாக்குறேன் உங்க ஆசைக்கு. நம்ம தாங்க 3500 ஓட்டு லீடிங்ல இருக்கோம். 7000 ஓட்டு வாங்கியிருக்காரு மனுஷன். ட்ரெயிலிங் வந்து காங்கிரஸ் 3500, நம்ம ஓட்டுல பாதி ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து டபுள் ஆகி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம தான் வின்னு அங்க, கவலையப்படாதீங்க. காரைக்குடி லீடிங் நம்ம தான், அதோ டபுள் லீட் ஆகுறோம் 2 times. சொல்ற அலெக்ஸ். சரி 10:33 அப்டேட். 97 டிவிகே, ஏடிஎம்கே 61, டிஎம்கே 35. நின்ட்டாங்கடா டேய், 3க்கும் கீழே போயிட்டானுங்கடா. நம்மளுக்குள்ள 3ல ஒரு பங்கு தான்டா வாங்குறானுங்க அவனுங்க. இது ரொம்ப மோசம்டா. இது என்னன்னா, மீடியா வச்சுட்டு எவ்வளவு நரேட்டிவ் செட் பண்ணாலும் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு போய் ஓட்டு பண்ணுவாங்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு முன்னுதாரணமா இருக்கும். 100 வருஷத்துக்கு இந்த ஒரு எலெக்ஷனை வச்சு பேசுவாங்க, அவ்வளவுதான். பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏய் ரொம்ப கேவலம்டா அலெக்ஸ் இது உண்மையில. 208 கான்ஸ்டிடுவன்சிஸ்ல கவுண்டிங் போயிட்டு இருக்கு இப்போ. 208. அதுல வந்து நம்ம 97ல லீடிங்ல இருக்கோம். ஏய் இன்னும் கொஞ்சம் தான்டா நம்ம செட் பண்ண மார்க்கை தாண்டறதுக்கு. ஃபியூ ஹவர்ஸ்ல நமக்கு தமிழ்நாடோட ஹிஸ்டரி எப்படி மாறப்போகுதுங்கிறத we are going to witness. இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பின்னாடி வர ஜென்ரேஷன்ஸ்க்கு சொல்றதுக்கு நிறைய கதைகள் இந்த 2 வருஷத்துல நமக்கு வந்து டிவிக்கே கொடுத்துருக்கு. நீங்க வந்து உண்மையிலேயே நேர்மையா இருந்தா மக்கள் வந்து என்னைக்குமே கைவிட மாட்டாங்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் ரிசல்ட் வரல, ஆனா இதுவே ஹரி ப்ரோ, நான் அலெக்ஸ் அவரோட ஸ்டாண்ட்ல தான் இருந்தேன். நானும் அலெக்ஸ் ஒரே ஸ்டாண்ட்னே வச்சுக்கலாமே. மக்கள் காசு வாங்கினா என்ன பண்ணுவாங்களோ ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க எப்படி மாறி இருக்குல்ல. இல்ல நானு தினேஷ் ப்ரோ எல்லாம் முன்ன இருந்தே சொல்லிட்டு இருந்தது, இந்த டேட்டா நம்பர்ஸ் எல்லாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன், அதை தாண்டி ஒரு மேஜிக் மக்கள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணிட்டே இருக்குன்னு நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். நான் கூட இடையில ஒரு இடத்துல நடுவுல வந்து லைட்டா சறுக்குனேன். ஒருவேளை இவங்க இந்த சைடு சொல்றது உண்மையா இருக்கும், நம்ம ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கும். ஆனா தினேஷ் ப்ரோ ப்ரொஃபசர் அவர் விட்டே கொடுக்கல. நீங்க பாருங்க டிவிக்கு தான் ஜெயிக்கணும் ரொம்ப நாளா அவர் சொல்லிட்டே தான் இருந்தது. சிச்சுவேஷன்ஸ் மாறும்போது கூட அவர் வந்து விட்டு கொடுக்கல. அந்த மைண்ட்ல வந்து அவருக்கு இதாகல. எனக்கு லைட்டா அடிசருக்குச்சு, அவர் அது கூட இல்லாம. எனக்கு என்னன்னா பயம், நம்மளை சுத்தி நடந்த சூழ்ச்சிகள் மேல பயம். நம்ம பார்ட்டி மேல நம்பிக்கை இல்லாம கிடையாது, நம்மளை சுத்தி அவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்துச்சு. மக்கள் இதுக்கு ஈல்ட் ஆயிருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு சின்ன பயம் வந்து போச்சு அப்பப்போ. மக்கள் ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா என்ன வேணாலும் சாத்தியம்ன்றதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. ப்ரூஃப் இதுதான் ப்ரூஃப். கரெக்டா தான் சொன்னீங்க. ஏங்க அதான் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2.5 மணி நேரத்துல சென்னையில எல்லா கான்சிஸ்டன்சிலயும் நம்ம தானே லீடிங். துறைமுகம் சொன்னாங்க, அதுவும் லீடிங் தானே நம்ம. ஆமா அங்க லீடிங் தான். இருங்க பாப்போம், அங்க டவுட் தான், நான் இன்னும் செக் பண்ணல. ஒரே செகண்ட். எங்கது துறைமுகம் தானே கேட்டீங்க? துறைமுகம் ஹார்பர். ஓகே, அங்க நம்ம தாங்க லீடிங் 500 வாக்கு வித்தியாசத்துல வந்து. ஏங்க சேகர் பாபு 3வது இடத்துக்கு போயிட்டாருங்க. ஏடிஎம்கேக்கும் நமக்கும் தாங்க அங்க போட்டி. சரி சொல்றத கேளுங்க. சினோரா அசோக் 2510 ஓட்டு, சரியா? 571 வாக்கு வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காரு. 2வது பிளேஸ்ல மனோகர் அதிமுக, சரியா? அவர் வந்து 1939 ஓட்டு. சேகர் பாபு 1817 ஓட்டு. ஆனா 3rd பிளேஸ்ல இருக்கிறாரு, நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஆனா ஹரி ப்ரோ, எல்லா மினிஸ்டர்ஸ் டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கும் சரியான அடி போல. யாருமே பெருசா லீடிங் வரலையா? ஏங்க சிஎம் டெபுட்டி சிஎம்கே போச்சு, என்னங்க நீங்க? ஓடிட்டு இருக்கீங்க அலெக்ஸ். அங்க தெலுங்கு சைடுல சிஎம் தளபதி விஜய்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்காங்க, பாத்தியாது? கண்ட்ரோல் பண்ணுங்கடா கொஞ்சம், ஒரு மாதிரி ஆகுது. ஐயா தெலுங்கு ஸ்டேட்ல பேசுறாங்க ஐயா, நம்ம பேசலாம். இல்ல அவனுங்களதான் சொல்றேன் ப்ரோ. அவனுங்க பண்றது நமக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்றாங்கன்னா இல்ல
ஒரு நிமிஷம் அவனுங்க என்ன ஆதியா பண்ணாங்கன்னா இன்ஃபுளுசரே நீ இருங்க நேத்தே வந்துட்டு சொன்னானே என்கிட்ட எல்லாம் சிரஞ்சீவி கூட கம்பேர் பண்றானுங்க ஆனா உண்மையில என்டிஆர் கூட தான் நான் தெலுங்குல விஜய் கம்பேர் பண்ணுவானுங்க. என்டிஆர் தான் தெலுங்குல இல்ல தெலுங்குல இல்லடா அலெக்ஸ், இந்தியாலே நீ என்டிஆர் கூட தான் கம்பேர் பண்ண முடியும். என்டிஆர் கிரியேட் பண்ண ஹிஸ்டரி யாருமே பண்ணல. இப்ப நம்மளே என்டிஆர் அடுத்த பிளேஸ்ல நாம தான் இருக்கோம். ஒரு நிமிஷம் இல்லைங்க, திமுக யாரும் அழிக்க முடியாதுன்னு ட்வீட் இல்ல அதை கலந்து போட்டது. நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருங்க பயணி கமெண்ட் பண்ணிருப்பேன். சங்கடமே போச்சு. புக்மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அலெக்ஸ் அந்த ட்வீட். தேடி எடுப்போம் எங்க போயிடும். இல்ல டெலீட் பண்றதுக்கு ஆள் இருக்கணும்ல. மேல ட்வீட் கமெண்ட் பாருங்க, இருங்க பயணி போட்டு. ஹரி ப்ரோ இப்ப டிஎம்கே அலைன்ஸ் தானே அது ஏன் தனித்தனியா